தன்னோட சொந்த ஊர் குடும்பம் எல்லாமே விட்டுட்டு தன்னோட மேல் படிப்புக்காக மற்ற ஊர்களுக்கோ மற்ற மாவட்டங்களுக்கோ இல்லை சில பேர் ரொம்ப தூரம் தள்ளியோ தன்னோட படிப்புகளை கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது மேல் படிப்பு அப்படிங்கிறது டிகிரி, இன்ஜினியரிங், ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அப்படி அங்கே போகிற மாணவர்கள் அங்கே இருக்கிற ஹாஸ்டல்லையே தங்குறது தான் மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வீடுகள்லாம் தூரமாக இருக்கிற ஒரு ரீசன்னால். அப்படி அங்கே போய் தன்னோட படிப்புகளை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. பல கனவுகளோடு வந்திருப்பாங்க. தன்னோட குடும்பத்தை தான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற பல பேருக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் அங்கே இவங்க போய் தங்குமிடம், அதாவது அந்த ஹாஸ்டல் சொல்கிறேன், அங்கே தங்குமிடம் பிடிக்கலை அப்படின்னாலும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 3 வருஷமோ 4 வருஷமோ படிச்சுட்டு வெளியே வர பல ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும், உணவு இல்லை தண்ணீரோ எதுவும் பிடிக்கலை அப்படின்னாலும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த போதிலுமே அந்த உணவால் ஒரு உபாதை வருது, இல்லை தன்னோட உயிருக்கே ஆபத்து வருது அப்படின்னா அந்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் எப்படி அடுத்த மாணவர்கள் அங்கே போய் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நாமக்கல்ல இருக்கிற குமாரபாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. அங்கே சாப்பிட்ட மாணவர்களுக்கு இப்போ பல உடல் உபாதைகள் வந்து வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டு அவங்க தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, எந்த காலேஜில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜோடைய ஹாஸ்டலுமே இருக்கு. அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே அந்த ஹாஸ்டல்லே தங்கி படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே இன்ஜினியரிங் டிகிரிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு ஃபுட்டுக்கும் தனியாக தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டும் பேசிக்கான நீடு தண்ணியுமே கரெக்டான முறையில் கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இவங்க தவறிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அக்டோபர் 28, 2025 கடந்த செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி, மயக்கம், டயரியா போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இவங்க ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது அங்கே செய்யக்கூடிய ஃபுட், அது மட்டும் இல்லாமல் தண்ணி, இந்த ரெண்டுத்தினால தான் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிய வருது. இந்த 400 அப்படிங்கிற கவுண்ட்டு போக போக 128லேருந்து 129 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் வந்த ஒரு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 அப்படிங்கிறது தான். மேலும் இந்த சம்பவமானது நடந்த உடனே யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அனைவரோட வீட்டாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க காலேஜ் சைட்ல இருந்து. டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டாக்டர் தங்க விக்னேஷ், அவரோட கூட ரங்கநாதன், லோகநாதன், இந்த டீம் அங்கே செக்கிங்கில் இறங்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக ஃபுட் பாய்சனால தான் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்காக இறங்குறாங்க. அப்படி இறங்கி பார்த்த ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா
இந்த காலேஜோட ஹாஸ்டல்ல இருக்கிற கிச்சன், அந்த கிச்சன்ல தான் எல்லோருக்குமே சமைக்கப்படுது. அப்படி அந்த கிச்சனை பார்க்க போன ஆஃபீஸர்ஸ் அந்த கிச்சன் சுத்தமாக சமைக்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற கிச்சனாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எல்லோருக்குமே பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனை சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பூனை இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே எலிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எப்படி அப்போ இது ஒரு தகுதியான ஒரு இடமா இருக்கும் சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இதை விட ஒரு பெரிய ஷாக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற டேங்கை பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த டேங்கை பார்க்க போனவங்களுக்கு அதை விட பெரிய ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீர் டேங்க்கில் ஸ்லட்ஜ், அதாவது சில சேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதாகவும், டோட்டலி ரொம்பவுமே அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. டீட்டெயில்ஸாகவும் கொடுக்குறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் வெளியே வருது. இதற்கான சோர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த கல்லூரிக்கு 21 விதிமுறைகளை விதிக்கிறாங்க இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். இந்த 21 நெறிமுறைகளை அவங்க பின்பற்றின பிறகு தான் இந்த சமையலறையில் சமையல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் அது. மேலும் இந்த சமையலறைக்கு தடை விதிக்கிறாங்க. இந்த காலேஜுக்குமே 2ஆம் தேதி நவம்பர் 2025 அது வரைக்குமே லீவ் விடுறாங்க. ஏன்னா இந்த சுத்தம் செய்கிற வேலைகள் இருக்கிறதுனால அந்த 5 நாளுமே லீவ் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாந்தி பேதி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 128 பேர் சொல்லியிருந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் குணமாயிட்டே வந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாமே சொந்த ஊருக்கே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களுமே இருக்கு. மேலும் கல்லூரியில் இந்த சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா அஃபிஷியலா ஒரு தகவல்கள் இருக்கு. மேலும் அங்க இருக்கிற ஹெல்த் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் மாணவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே வந்திருக்கு. முதல்ல ஒரு 7 பேர், அப்புறம் ஒரு 5 பேர், அப்புறம் 2 பேர், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்துதான் செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு பூம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. மேலும் இதையடுத்து அங்கே இருக்கிற 3500 பேருக்குமே டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது கூட நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் மைல்டாக இருந்ததுனால அவங்களுக்குமே டேப்லெட்ஸ் இந்த மாதிரியான ப்ரெஸ்கிரிப்ஷன் கூட கொடுத்துருக்கிறதா அங்கே இருக்க ஹெல்த் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. 1,00,000 லிட்டர் மற்றும் 5,00,000 லிட்டரான டேங்குகள் இருக்குது. அந்த 2 டேங்குமே மிகவும் மோசமான நிலையில் இருந்திருக்கு. மேலும் இந்த தண்ணீரில் ஈகோலி அப்படிங்கிற பாக்டீரியா கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்களுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த தண்ணீரை கலந்து உணவு செஞ்சதுனால கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இது சரியா பராமரிக்கப்படல? இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன், இவ்வளோ காலேஜஸ் இருக்கு, 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இது சரியா பராமரிக்கப்படலை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கு. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற இந்த மோசமான நிலை அப்படிங்கிறது பல நாட்கள் சுத்தம் செய்யாம இருந்தாதான் இது வரும். அப்ப பல வருடங்கள் இந்த காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷனே வரலையா? அப்போ இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் மேலேயுமே கண்டிப்பா தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்விகள், சந்தேகமாகவும் இருக்கு. இல்லைனா காலேஜுக்கு உள்ளேயே ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்கணும். அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணி பிரின்சிபலுக்கோ இல்லை காலேஜ் ஹெட்டுக்கோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுவுமே பண்ணலையா? ஒரு அடிப்படை தேவை, ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணீருங்கிறது அடிப்படை தேவை. பணம் கட்டி தானே படிக்கிறாங்க, பணம் கட்டி தானே ஹாஸ்டலில் தங்குறாங்க. அந்த சாப்பாட்டிற்கும் அந்த தண்ணீருக்குமே பணம் கட்டி தானே படிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது நீங்கள் சரியாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதிர்ஷ்டவசமாக இப்போ வரைக்கும் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படல அப்படிங்கிறது அஃபிஷியல் தகவல்களாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நிறைய வதந்திகள் பரவுச்சு. 5 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் இறந்துட்டாங்க, 400க்கும் மேற்பட்டவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் பரவுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்த கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 128 மாணவர்கள் சிகிச்சையில் இருந்ததாகவும் எந்த உயிரிழப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் டேட்டாவாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட அவங்க உயிருக்கு பாதிப்பான ஒரு விஷயமா தான் போயிட்டு வந்திருக்காங்க. சிகிச்சை பெற்று அவங்க திரும்பி வந்தாலுமே கிட்டத்தட்ட உயிருக்கு பாதிப்பான ஒரு விஷயம் தானே இது. ஒரு உணவே அங்கே ஒழுங்காக இல்லை அப்படிங்கும் போது ஏன் அங்கே யார் மேலேயுமே கேஸ் போடல? அது மட்டும் இல்லாமல் பல மீடியாக்கள் இது ஆரம்ப கட்டத்தில் சரியாக பேசவே இல்லை, இந்த நியூஸ் சரியாக கவர் பண்ணவுமே இல்லை. ஏன் உயிரிழப்பு ஏற்பட்டாவோ பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டால் மட்டும்தான் இங்கே எல்லோருமே கண்ணீர் வடிப்பீங்களா? இல்லை இங்கே எல்லோருமே அந்த நியூஸை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுமே ஒரு இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. பல பேரோட கேள்விகளாகவுமே இருக்குது. இதெல்லாம் கிளியராக இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சிங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது.
அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் பல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் காலேஜில் நடந்திருக்கு, ஆனால் எந்த மீடியாலுமே வரமாட்டுது, இந்த விஷயங்களானது வெளியவே வர மாட்டுது அப்படிங்கிறத அவங்க அப்ரோச் பண்ணிட்டு அப்படி தான் இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. இந்த 5 லட்சம் தண்ணீர் டேங்க்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேற்றோடு காணப்படுது, ஸ்லட்ஜ் அப்படின்ற சேற்றோடு காணப்படுது அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் கேட்கும் போது நமக்கே கொமட்டிட்டு வருது. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்கள் இன்னைக்கு மீண்டு வந்துட்டாங்க. ஓகே, திருப்பியும் அதே காலேஜில் அதே ஹாஸ்டலில் அதே உணவு அதே தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவங்க உயிருக்கு பயப்படுறதா இல்லை படிப்பை முடிச்சுட்டு போகணுன்றதை நினைப்பாங்களா? கஷ்டமான ஒரு மனநிலை தான் இது. அந்த பேரண்ட்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க. அவங்க இரவும் பகலும் உழைத்து அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டி படிக்க வைக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, எவ்வளோ ஃபீஸஸ் இருக்காங்க. ஒரு வருடத்திற்கே லட்சம் ரூபாய் கட்டி படிக்கக்கூடிய ஒரு டிகிரியாக தான் இப்போ வரைக்குமே இன்ஜினியரிங் டிகிரி இருந்துகிட்டு இருக்கு. லட்சம்ங்கிறது மினிமம், அதுக்கு மேலேயுமே வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது லட்சமாக கொட்டி தன்னோட பிள்ளைகளை படிக்க அனுப்புனா இங்கே இந்த பராமரிப்பு சரியா இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ கூட பாருங்க, சமையலறைக்கு தடை பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அந்த காலேஜில் இருக்க யாருமேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதா இப்போ எல்லாரோடைய ஆதங்கமாக இருக்கு. இந்த தண்ணீர் மாதிரிகளையும் அதே போல ரா ஃபுட்டு, அதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரியான ரா ஃபுட்டையுமே அரசு பரிசோதனை மையத்திற்கு அனுப்பியிருக்காங்க. இதை அப்பப்போ அந்தந்த டைமில் அந்தந்த ஒரு பீரியடில் கரெக்டாக செக் பண்ணியிருந்தா தண்ணி டேங்க் கரெக்டாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, சமையலறை சுத்தமாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை அவ்வப்போது கரெக்டாக செக் பண்ணிகிட்டே வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குமா? இன்னைக்கு எல்லா பெருமையாக பேசுறது என்னன்னா உயிர் சேதம் ஏற்படல. என்னங்க உயிர் சேதம் ஏற்படல? உயிர் சேதம் மட்டும்தான் ஏற்படல, கிட்டத்தட்ட அவங்க வந்து டெத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாணவர்களை கேட்டால் தான் அவங்களோட மனநிலை என்னன்னு தெரியும். மேலும் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க, திங்கக்கிழமை காலேஜ் நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணுறோம், எல்லாரும் திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு கல்லூரி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்க நீங்களே யோசிக்கோங்க. இதே கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள், அந்த மீடியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எல்லாமே அப்படியே கவரிங் தான் ஃபுல்லாக. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் அந்த ஒரு வேகத்தோட கவர் பண்ணல அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேரோட கேள்விகளாக இருக்குது. ஏன் தாவேக்கா சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் மீடியாஸ் வந்து கவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளுமே இப்போ நிறைய பேர் எழுப்புறாங்க. இந்த கல்லூரியோட பிரின்சிபல் கே பொம்மண்ண ராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சுத்தம் செய்கிற வேலைகள் வந்து மாதம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட சொல்லியிருக்கலாம் மாதம் பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு கீழே இந்த விஷயங்களை பண்ண வேண்டியவங்க அவங்களோட வேலையை சரியாக பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவருமே இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கலாம், இதெல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக இவர் மட்டுமே பார்த்துருந்தா கூட அது சுத்தமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் ஏன் போகலை? இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன், இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சரியாக இருக்கா, சுத்தமாக இருக்கான்றதை ஏன் செக் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. இப்போது சென்னையில் நம்ம பார்க்குறோம், பல இடங்களில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க, செக் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸு, சின்ன காய்கறி கடைகள், சின்ன பழக்கடைகள்லாம் போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் அவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்கன்னும் போது அங்கேயுமே அதே கடமையை கரெக்டாக பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் அங்கே பண்ணலை அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஏன் மாதம் சுத்தம் பண்ணாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யார், ஏன் இதை கரெக்டாக பண்ணலை, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? காலேஜ் சைடில் இருக்கிற ஒருத்தர் மேலேயும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, எந்த என்கொயரியுமே பண்ண மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இல்லை. நானும் தேடி பார்த்துட்டேன், யாராவது அரெஸ்ட் ஆகியிருக்காங்களா, யாராவது என்கொயரிக்குள்ளாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே அரெஸ்ட் ஆகலை, யாருமே என்கொயரிக்குள்ளேயும் வரல. 21 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் காலேஜ் திறக்கணும் அப்படின்னு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மூலியமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு, நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, இதை அடுத்து வந்து இப்போ அவங்க சுத்தம் பண்ணிடுறாங்க, காலேஜும் ஓப்பன் பண்ணிடுறாங்க.
இதை அடுத்து மறுபடியும் இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விதிமுறைகள் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரியான கேள்விகளும் நாம வைக்கணும். இதை அடுத்து மாதம் செக் பண்றதுக்கு எந்த ஆஃபீஸர்ஸ் அசைன் பண்ண போறீங்க, யார் இனிமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க, காலேஜ் உள்ள இருக்கிற பர்சனே யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க, எடுத்துக்கணும்ல. எடுத்துக்கிட்டாதான் அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்களை இன்ஸ்பெக்ஷன் சப்மிட் பண்ணணும். அவங்க மறுபடியும் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகணும். இப்படியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படும். இந்த சம்பவத்துக்கு காரணமான பர்சன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய பர்சன் எல்லோருமே விசாரிக்கப்படணும். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் இந்த காலேஜில் படிக்கிறான் அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது உங்களோட அத்தியாய கடமை. கரெக்டுங்களா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணாமல் இந்த மாதிரியான அசம்பாவிதங்களுக்கு அந்த மாணவர்கள் உட்படும் போது இந்த இன்ஸ்டியூஷன் மேலே கண்டிப்பாக ரெப்புடேஷன் போயிடும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மாணவர்கள் அங்கே சேர்ந்து படிக்கிறதுக்கோ இல்லை ஹாஸ்டலில் சேர்றதுக்கோ கண்டிப்பாக எல்லோருமே பயப்படுவாங்க. இந்த அசம்பாவிதம் நடந்தது, ஆனால் பல ஊடகங்கள் இதை சரியாக கவர் பண்ணல அப்படின்றது ஓகே. அப்போது ரெப்புடேஷன் போயிடும்ன்ற பயம் இருக்குது அப்படின்னும் போது உங்களோட கடமை, உங்களோட பேசிக் நீட்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸே நான் படித்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் அப்படின்னு நிறைய பேருக்கு போயிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லோருமே வரப்போகிறாங்க, அங்கே படிக்க போகிறாங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னான எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு அலட்சியம் இந்த மாதிரியான அசம்பாவிதங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்து இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற முடியுமோ அது மாதிரியான வழிமுறைகளை அவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணி இனிமேல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மறுபடியும் இப்படியான ஒரு செய்தி நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட ஆசையுமே. யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக இப்படி மறுபடியும் நடக்காது அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக போடுங்க. நான் எல்லோரோட கமெண்ட்ஸும் கண்டிப்பாக படிக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேலும் பல வழக்குகள் இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.